அதுதான் சார், எல்லாமே இதில் நான் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். எல்லா ஆய்வையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிச்சிருக்கோம். நான் சொல்கிறேன். நன்றி நன்றி. மக்களுக்கு தேவையற்ற திட்டங்களை சுயநலத்திற்காக கொண்டு வராமல் மக்களுக்கு தேவையான திட்டங்களை பொதுநலத்திற்காக கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளையும் ஒன்றிணைந்து செய்வோம். அமைச்சர் என்ற முறையில் இந்த ஆய்வு கூட்டத்தை நடக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். என்னன்னா இதோடைய பேசிக் என்ன அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வர இருக்கிறாரு. எங்கள் வாயிலாக முன்வைத்து அந்த திட்டங்கள் எல்லாமே மிக சிறப்பாக சீராக எந்த விதமான ஊழலும் இல்லாம பொதுநலத்திற்காக கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளையும் ஒன்றிணைந்து செய்வோம். அமைச்சர் என்ற முறையில் இந்த ஆய்வு கூட்டத்தை நடக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த ஆய்வு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கரண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் என்னென்ன திட்டங்களுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக்கா இன்னும் என்னென்ன திட்டங்கள் நம்ம மக்களுக்காக செய்ய போறோம் என்பதை குறித்து 3 பாகமாக அனைத்து துறை வாரியாக ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதுல மக்களுடைய கோரிக்கைகள், மக்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைகளை சேர்க்க வேண்டியது இருக்கு, இன்னும் மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது எல்லாம் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் நாங்கள் எல்லாருமே அதிகாரிகள் கிட்ட அதை கலந்துரையாடணும். அதற்கான டிஸ்கஷன் எல்லாமே நடந்துச்சு. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அனைத்து துறைக்கான இந்த ஆய்வு கூட்டம் நிச்சயமாக நடைபெறும். இதில் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் கலந்து கொண்டு ஒவ்வொரு மாதமும் இதை ரிவ்யூ பண்ணுவோம். என்னன்னா இதோடைய பேசிக் என்ன அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வர இருக்கிறாரு. நிறைய திட்டங்களை இன்னும் நாங்களும் முதலமைச்சர் அவர்கள் மூலமாக மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள் நேரடியாக மக்களை போய் சேர்தா, இந்த திட்டங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கப்பட்டு அது மக்கள் பயன்பாட்டுக்கு வருதா, அந்த மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்பதை தொடர்ந்து மானிட்டர் பண்றதுக்காக இந்த ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தினுடைய ஆய்வு கூட்டம் அதிகாரிகளுடன் நடைபெற்றது. ஒவ்வொரு மாதமும் இந்த ஆய்வு கூட்டம் நிச்சயமாக நடைபெறும். அதில் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய கருத்துக்களை எங்கள் வாயிலாக முன்வைத்து அந்த திட்டங்கள் எல்லாமே மிக சிறப்பாக சீராக எந்த விதமான ஊழலும் இல்லாம, சுரண்டல்கள் இல்லாம, மக்களுக்கு தேவையற்ற திட்டங்களை சுயநலத்திற்காக கொண்டு வராம மக்களுக்கு தேவையான திட்டங்களை பொதுநலத்திற்காக கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளையும் ஒன்றிணைந்து செய்வோம். அதற்கான ஆய்வு கூட்டம் தான் இன்னைக்கு நடந்திருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழ்நாட்டின் தலைசிறந்த மாவட்டமாக இந்த 5 ஆண்டுகளில் கொண்டு வரப்படும் என்பதை அனைவரின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.